ஒரு காதல். நீங்க தனியா நின்னுட்டு இருந்தா இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால முதல்ல இங்க இருந்து வாங்க வாங்க போலாம். நான் நிஷாவோட வெளியே போனதை பார்த்து கயல் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா ச்சே, இவங்க 2 பேரும் என்ன தப்பா நினைக்க வச்சிருவாங்க போல இருக்கே. எப்ப ஆறுமுகம், என்னதான் நீ அமைச்சரா இருந்தாலும் வயிற்று புள்ளத்தாச்சிய காக்க வைக்கலாமா? அதெல்லாம் சரியான நேரத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும்பா. இந்த மாநிலமே நான் வருவேனான்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பொண்ணுதான். அவ எதுக்காகவும் காத்திருக்க கூடாது. ஆக வேண்டியதை நீயே வந்து பாருக்கா. இதுதான் என் தம்பி ஆறுமுகங்கிறது. என்னதான் அவன் அரசியல்ல பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அக்கா குரல கேட்டதும் பொட்டி பாம்பா அடங்கிடுவான். அம்புட்டு மரியாதை என் மேல. அப்புறம் என்ன ஆறுமுகம், உன் பிள்ளைய கூப்பிடு, சடங்க ஆரம்பிச்சிடுவோம். அம்மா ஐஸ்வர்யா, மாப்பிள நீங்களும் வாங்க. என் மருமக வந்துட்டா பாரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வணக்கம்மா. அக்கா, உங்க கையாலே ஆரம்பிச்சு வைங்க. சரிப்பா, வர. பிறக்கிற குழந்தையோட நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என்னடி வச்சு கண்ணு வாங்காம சூரிய சரியா பாத்துட்டு இருக்க? இல்ல, எனக்கும் கல்யாணம் ஆனா இந்த மாதிரி வளகாப்பு நடக்கும்ல, அதான் யோசிச்சேன். கவலையே படாத, உனக்கு கல்யாணம் ஆன உடனே 8வது மாசம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உன் ஸ்பீட் அப்படி. ஏய், சரி சரி சரி. நல்லபடியா வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குட். கீப் இட் அப். Thank you sir. எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பின உடனே நாமளும் சாப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம். சரிங்களா? Okay sir. ஓகே. ஏன்பா தம்பி, இங்க நின்னு நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் பந்தில உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும், நாங்க அப்புறம். இத பாரு தம்பி, பந்தியும் பசியும் காக்கவே கூடாது. அப்படி காக்க வச்சோம் கடைசி காலத்துல மருந்தும் மாத்திரையும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். தயங்காதீங்க, போங்க. இல்லம்மா, நாங்க இவங்களை எங்க அனுப்புறீங்க? வேற எங்க, சாப்பிடதான். இவங்களை ஏன்க்கா பொது பந்திக்கு அனுப்புறீங்க? இவங்க வேற நம்ம ஐஸ்வர்யாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களை எல்லாம் ஸ்பெஷலா வீட்டுக்குள்ள வச்சு கவனிக்கணும்னு நம்ம ஐஸ்வர்யாவோட ஆர்டர். அத நான் மீற முடியுமா? உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு கவனிக்கிறது தான் மரியாதை. ப்ளீஸ் வாங்க. சரி வாங்க. ஓகே, பரிமாற வாங்க, வேண்டாம். உட்காருங்க. வந்துட்டாங்களே, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாம். வாங்கம்மா, உட்காருங்க. சார்,
ப்ளீஸ் உட்காருங்க சார். ம். யாருப்பாங்க? வந்துட்டேன் நீங்க எல்லாருமே நம்ம வீட்ல ஸ்பெஷல் கெஸ்ட் தான்ப்பா. சரி, எல்லாரும் சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன். நல்லா சாப்பிட்டு. ம். ஏய் நிஷா, எதுக்குடி டென்ஷனா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? என் ஆளு சூர்யா சார் கையில் பக்கத்துல உட்காந்துட்டாரே, அதான் டென்ஷன். ஆமாண்டி, இந்த தமிழ் குந்தாணி அங்க உட்கார்ந்திருந்தா உன் ஆளும் உன் பக்கத்துல உட்கார்ந்திருப்பாரு. எல்லாம் இவ கெடுத்துட்டான். ஆனா ஒன்னு கவனிச்சியா? சூர்யா சார் உன் நினைப்பாவே இருக்காரு. அங்க பாரு. ஆமாண்டி, ஏன் நினைப்பாதான் இருக்காரு. அப்ப சாப்பிடு. சூர்யா சார், சாப்பிடுங்க சார். அன்பு, என்ன அன்பு, எனக்கு மட்டும் 2 ஸ்வீட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் தாங்க 2 வச்ச. ஸ்வீட் இருக்கட்டும், உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ பரிமாறுற வேலையை யார் பார்ப்பாங்க? கேட்டரிங் ஆளுங்க பாப்பாங்க. கேட்டரிங் கான்ட்ராக்டர் என்னோட ஃப்ரெண்டு தாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அன்பு, இன்னைக்கு இதான் அருமையான பிசினஸ் அன்பு. எதுக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும். சார், உங்களை அகாடமியில் பார்த்தப்பவே எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துருச்சு சார். சார், சாப்பிடுங்க சார். இன்னும் கொஞ்சம் சார். அண்ணே. சொல்லுங்க சார். அண்ணே, கொஞ்சம் கூட்டு கொடுங்களேன். சார், கூட்டு காலி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன்.
சார் கூட்டு வச்சுட்டாங்களா? சரிங்க சார், சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. தமிழ், என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே ஓடுறாங்க? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட போட்டோ எடுத்துச்சே வாணி, அந்த குழந்தைய காணும் சார். வாட்? அவங்க அப்பா அம்மா தான் சார் அழுதுட்டு ஓடுறாங்க. என்னாச்சு? குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் நல்லா தேடி பாருங்க, போங்க. ஓகே சார். அன்பு, நீயும் போய் தேடு. ஓகே சார். வாணி, அண்ணே, இங்க ஒரு சின்ன பொண்ணு வந்தது பாத்தீங்களா? இல்லையம்மா, இங்க யாரும் அந்த மாதிரி வரலையம்மா. வாணி, என்ன கையல், குழந்தைய எங்க தேடியுமே காணோமே. ஒருவேளை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத பிரியா. குழந்தை இங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாப்போம். நீ இந்த சைட் தேடு. சரி கையல். வாணி, 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 வாணி. சூர்யா சார், சூர்யா சார். வர. என்னாச்சு? என்னாச்சு கையல்? சார், குழந்தையோட பால். ஒருவேளை குழந்தை. நோ, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நீ பயப்படாத. சார் சார், குழந்தையோட செருப்பு. குழந்தையோட செருப்பு இங்க இருந்தா குழந்தை கிணத்துல விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை சார். ஆமா கையல், நீ சொல்றதும் கரெக்ட் தான். எங்க போயிருப்பா? கையல், அங்க ஒரு செப்பல் இருக்கு பாரு, வா. சார், குழந்தையோட 2 செருப்பும் இங்க இருக்குன்னா குழந்தை விளையாடி இருக்குமா, இல்ல குழந்தை யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களா? இல்ல, யாரும் கடத்திருக்க மாட்டாங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பா. வாணி, 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 அக்கா, வாணி.
ஹேய், ஏ வாணி, எங்க வாணி போயிருந்த? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்ட. என்னையும் டென்ஷன் பண்ணிட்டாங்கக்கா. யாரு? நானா? நீங்க குட் அக்கா. என்ன டென்ஷன் பண்ணது இன்னொரு பேட் அக்கா. பேட் அக்கா டென்ஷன் பண்ணாங்களா? அதுக்காக இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வந்துருவியா? யாராவது இங்க வேணும்னு வருவாங்களா அங்கிள்? எல்லாம் அந்த அக்கா பண்ண வேலை தான். எந்த அக்கா? அதான் சொன்னனே அங்கிள், பேட் அக்கா. அவங்க தான் எனக்கு நிறைய gift வச்சிருக்கேன் அதை தரேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கடைசியில அவங்க இந்த ஒரே ஒரு gift மட்டும் கொடுத்துட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. நானும் அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க வரவே இல்லை. உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. அப்பதான் அக்காவோட குரல் கேட்டுச்சு. அதான் உடனே வந்துட்டேன். கயல், வாணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் விடு. எஸ் சார். வாணி இந்தா செருப்பு போடு. வா. அழாதக்கா. அம்மா வாணி, எங்கம்மா போன? நீ இல்லன்னதும் அம்மா எப்படி தவிச்சிட்டேன் தெரியுமா? வாணி, எங்கடா செல்லம் போன அம்மா விட்டுட்டு? எதுக்குடா அம்மாவை எப்படி தவிக்க விடுற? அக்கா, இவ இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. நீங்க தான் பதட்டத்துல கவனிக்காம அழுதுட்டு இருந்தீங்க. வாணி, அந்த gift பாக்ஸ கொஞ்சம் அக்கா கிட்ட கொடுக்கறியா? அந்த பேட் அக்கா கொடுத்ததே ஒன்று, அதையும் ஏன்க்கா கேட்குறீங்க? இல்ல, இதை கொடுத்தனா இதே மாதிரி gift பாக்ஸ் உனக்காக அந்த அக்கா வெளியே எங்கன்னா வச்சிருக்காங்களான்னு தேடி பாப்பேன். இருந்தா நான் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுப்பேன். அதான் கேட்டேன். ஐயா ஜாலி, இந்தாங்க. குட் கேர்ள். சார், அந்த பொண்ணோட gift. எதுக்கு வாங்கிட்டு வந்த? சார், எங்களை சமாதானப்படுத்த குழந்தை கடத்தப்படலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு குழந்தை கடத்தப்பட்டிருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன். என்ன இன்ஸ்பெக்டர்? அதெல்லாம் புரிஞ்சதுல சார். சார், சார், ஏதோ டீப் டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லை சார், நேற்று மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷனில் வாணின்னு ஒரு குழந்தை காணாமல் போய் எல்லாரும் டென்ஷன் ஆனீங்கல்ல? ஆமா, அந்த குழந்தை தான் உடனே கிடைச்சிட்டால. இல்லை சார், அந்த குழந்தை மாதிரியே இப்போ நம்ம லிமிட்லேயும் சில குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க சார். சார், 3 குழந்தைங்களோட பேக்கையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் போட்டு போயிருக்கான். இது பார்க்க சாதாரணமாக தெரியல சார், ஏதோ சீரியல் கில்லர் மூமெண்ட் மாதிரி தெரியுது. அதான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை சார். ஹே கயல், நீ தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கல, அதெல்லாம் சார் கிட்ட சொல்லலாம்ல. இந்த கேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் எது பண்ணாலும் அதிக பிரசங்கத்தனமா பண்றேன்னு சும்மாவே சத்தம் போடுவாரு. பத்தாததுக்கு அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த குழந்தை பண்ண வேலையால எப்படி திட்டினாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இன்னும் எந்த விதமான ஸ்ட்ராங் மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்போ போய் நான் ஏதாவது சொல்ல போய் அது மேலும் எனக்கு சிக்கலை உண்டாக்குறது மட்டும் இல்ல, இந்த அகாடமியை விட்டு என்னை அனுப்பிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாரு. ஹலோ, எல்லாரும் பெருமையா பார்க்கணுங்கிறதுக்காக டியூட்டி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேஸ் ஸ்டடி பண்றேன்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை தான் சிஐடி கயல் மேடம், இங்க இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸை பத்தி இவ்ளோ டீடைல்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அதை கவனிக்காம என்ன அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது வந்து சாரி சார். மத்த விஷயத்துல காட்டுற வேகத்தையும் சிஐடி மூளையையும் இந்த கேஸ்லயும் கொஞ்சம் காட்டுங்க. அதை விட்டுட்டு இப்படி வீணா பேசி நேரத்தை கடத்தாதீங்க. இன்ஸ்பெக்டர், இதுல எந்த அளவுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு? சார், எந்தவித முன்னேற்றமும் இதுவரைக்கும் இல்லை சார். விசாரணை ஆரம்ப கட்டத்திலே தான் சார் இருக்கு. இன்னும் சரியான க்ளூ கிடைக்கல சார். என்னங்க ஒரு சீனியர் ஆபீசர் நீங்களே இப்படி சொல்லலாமா? எவிடன்ஸ் தானே எந்த காலத்துல கிடைச்சிருக்கு? நாம தான் அதை ட்ரேஸ் பண்ணணும். ஓகே சார். ஒண்ணு பண்ணுங்க சார், அந்த பேக்கை உடனே ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்குங்க. அப்புறம் அதை வச்சு பழைய கிரிமினல்ஸ் லிஸ்ட் எடுங்க. கிரிமினல்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரா விசாரிங்க. பாருங்க, இந்த மெத்தட்ல கேஸை ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா முடிவுக்கு வந்துரும். ஓகே? ஓகே சார். ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார்.